ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் சூப்பர். நான் முதல் போட்டிருந்த வீடியோ மாதிரி தான் அந்த கேம்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வருஷம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டோம். முதலே புக் பண்ண வேணுமென்டில்ல, ஆனால் நம்பர் இருக்குது, நான் இதில் போட்டு விடுறேன். ஒரு வேளை போகிறீங்கன்னா புக் பண்ணிகிட்டே போங்க. ஆனால் நாங்கள் வந்து புக் பண்ணாமல் தான் போனோம். போயிட்டு கேட்டோம், ஸ்பேஸ் இருந்தது. டக்குன்னு டெண்டெல்லாம் கொண்டு போயிருந்தது. ஸோ அங்கே வந்து திருப்பி அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தந்தாங்க. ஸோ டெண்டெல்லாம் அடிச்சுட்டு பீச்சில் போய் குளிச்சுட்டு அப்படியே திருப்பி கேம்புக்கு வந்து பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருந்தது. அங்கே போயிட்டு இறைச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்து சுட்டு எல்லாம் சாப்பிட்டது. எங்களுக்கு கொஞ்சம் அந்த பாபிக்கு போடுறத விட அந்த ஒரு சின்ன குட்டி அடுப்பு இருக்குது தானே, அந்த அடுப்பு எங்கே போனாலும் கொண்டு போகிறது. கொண்டு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள், இப்படி இறைச்சியை சுட்டுட்டு அதுக்கு பிறகு சலாடெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பாபைக்கு போடைக்குள்ள அந்த புகையிட அ மணம் இருக்குது தானே, அது சில நேரத்தில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இவைகளுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாமே இப்படி அடுப்பில் வச்சு சுட்டு கொடுத்தேன்னா பிடிக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி சுட்டு கொடுத்து விட்டேன். நாங்கள் இதெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டோம் பீச்சில். வந்து இங்கே என்னென்னா நல்ல வசதியாக இருந்தது. டாய்லெட் இருக்குது, குளிக்கிறதுக்கு ஷவர் இருந்தது, அப்புறம் உடுப்பு கழுவுறதுக்கு லாண்ட்ரி ரூம் இருந்தது, டிஷ் வாஷருக்கு ஒரு ரூம் இருந்தது. அந்த மாதிரி வந்து நல்ல வசதி இருந்தது. அங்கால பக்கம் இருக்குது. அ எல்லா இதுகளும் ஒரு பில்டிங் மாதிரி செய்து அதில் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு எல்லாம் நாங்கள் கழுவுறோண்டா கழுவிட்டு வரலாம். பிளேட்டுகள் கழுவுறதா இருந்தாலும், குளிக்கிறதுனா இப்போ பீச்சில் குளிச்சுட்டு வந்து இங்கேயும் ஷவர் இருந்தது. ஷவரில் போய் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்து விட்டேன் நான். இந்த மாதிரி சுட்டு கொடுக்க சூப்பராக இருந்தது. அப்படியே இருந்து நல்ல வடிவாக எல்லாம் சாப்பிட்டாங்க. நல்ல அனுபவமாக இருந்தது உண்மையிலேயே. அந்த வெளியில் இருக்கிறது இப்போ எல்லாமும் ஒரு 7, 8 மணி தான். ஆனால் நல்ல வெளிச்சமாக இருந்தது. பீச்சுக்கு போகைக்குள்ளேயும் ஒரு டென்ட் எல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சுட்டு போகவே ஒரு 4, 6, 5 மணி ஆயிட்டுது. ஆனால் அப்பவும் நல்ல வெயிலாக இருந்தது. அப்போ கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு வந்துட்டோம். வந்து இங்கே சுட சுட எல்லாம் சாப்பாடெல்லாம் செய்து சாப்பிட்டுட்டு பிறகு எல்லாம் மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு படுத்த பிறகு டார்க் ஆகின உடனே அந்த பூச்சியெல்லாம் கொஞ்சம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளே ஓடிட்டோம். போயிட்டு எல்லாம் படுத்தெலும்பி பிறகு அடுத்த நாளும் இருந்த சாப்பாட்டெல்லாம் மறுபடி கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு திருப்பியும் பீச்சுக்கு போனது தான். நல்லா இருந்தது. உங்களுக்கும் டைம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைகள் இருக்கிற ஆக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போகிறதெல்லாம். நானும் பயந்தேன், நான் இவங்க எப்படி கோப்ப பண்ணுவாங்களோ தெரியலன்னு. ஆனால் நல்ல வடிவாக எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணினாங்க. அடுத்த நாளைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பினோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமெண்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.